இப்ப நாம பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். தட் இஸ் எக்ஸ்பிரஸ் வே வழியா போய் தான் போறோம். நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே 7 வழியா போய் போறோம். இதுக்கு முன்னாடி போன மாசம் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே 7 எங்க ஜாயின் ஆகுது, எங்க முடியுது, எதுவரையில முடிஞ்சிருக்கு, இதெல்லாம் வந்து கவர் பண்ணி போட்டிருந்தேன். இப்ப வந்து இந்த வீடியோவோட பர்பஸ் வந்து அதுக்கு அப்புறமா எங்க எக்ஸிட் ஆகுதோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணி அங்க வழியில வர்ற ஊர்கள், சின்ன சின்ன கிராமங்கள் இதெல்லாம் வந்து கவர் பண்ணி அங்க இருந்து பெங்களூர் சென்னை ஹைவே பேரலல் ரோடு வருது இல்லைங்களா, அந்த ரோட கேட்ச் பண்ணி மெட்ராஸ்க்கு போறதுதான் இன்னைய வீடியோவோட பர்பஸ். வெல்கம் டு மை சேனல் டிராவல் வித் விவி. நான் விஜயா. இப்ப எக்ஸ்பிரஸ் வேல தான் இருக்கும். வெங்கடகிரி கோட்டாவுக்கு எக்ஸிட் ஆற இடம் இன்னும் வரல. பட் இந்த கிளவுட் சூப்பரா இருக்கிறதுனால இதையும் கொஞ்சம் கவர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கேன் நானு. இன்னைக்கு வெதர் சூப்பரா இருக்குதுங்க. பொதுவா எனக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்பவே வெதர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். NE7 ஒர்க் இதுவரையிலும் தாங்க கம்ப்ளீட் ஆகி இருக்கு. இந்த இடத்துல வந்து வெங்கடகிரி கோட்டாக்கு எக்ஸிட் எடுக்கிற இடம் வரையிலும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்க வந்து டைவர்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆமா, இங்க இருந்து தாங்க இப்ப வீடியோ கவர் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து நான் ஆல்ரெடி வேற ஒரு வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாத்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். போர்டுல 185 ஜாஸ்தி இல்ல. ஆமா, இதுவரையிலும் தாங்க எக்ஸ்பிரஸ் வேயோட ஒரு சூப்பர் ரோடு எல்லாமே. இனிமே நாம நார்மலான ஊர்களுக்குள்ள போய் தான் போக போறோம். ரைட்ல போனா வெங்கடகிரி கோட்டா, லெஃப்ட்ல போனா பெத்தமங்கலா லெஃப்ட், வெங்கடகிரி கோட்டா ரைட்டு. உண்மையில இன்னைக்கு ட்ரிப்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ற விஷயம் வெதர் தாங்க. எதுக்குன்னா மழையும் வெயிலும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அந்த பாட்டு சட்டென்று மாறுது வானிலைங்கிறது மாதிரி டக்கு டக்குன்னு மாறி வந்துட்டு இருக்கு. அதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிராமங்கள் வழியா வர்றதுல இது ஒரு என்ஜாய் பண்ற ஒரு விஷயங்க. இது மாதிரி ஆடு மாடு இதெல்லாம் சிட்டில பார்க்கவே முடியாத ஒரு காட்சிகள். இதெல்லாம் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். மாந்தோப்பு ஒரு டிபிக்கல் வில்லேஜ். இப்ப நாம இதுல அது என்ன ரோடு, ஹோசூர்ல இருந்து சென்னை வர்ற வரையிலும், ஹோசூர்ல இருந்து சென்னை வர்ற ஹைவே இருக்கு இல்லைங்களா,
அந்த ஹைவே போய் நம்ம ஜாயின் ஆகிற வரையிலும் ரோடு இப்படிதான் வந்து இருக்க போகுது. வில்லேஜஸ், நல்லா தோட்டம் துறவு எல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன கடைகள், அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு போகலாம். எக்ஸ்பிரஸ்வே எக்ஸிட் ஆனதும் நாம வெங்கடகிரி கோட்டா, பேர்ணாம்பட், குடியாத்தம் தாண்டி மாதனூர்ல போய் ஹோசூர் சென்னை ஹைவேல சேர்ந்துடலாம். இந்த டிஸ்டன்ஸ் 56 கிலோமீட்டர்ஸ் வருது. 1.25 மணி நேரத்துல போயிடலாம். வழியில முக்கியமா கிராஸ் பண்றது கவுண்டின்யா வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதாவது பேர்ணாம்பட் காட். இது எக்ஸ்பிரஸ்வே ஒர்க் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சதுன்னா நாம இப்படி வர மாட்டோம், அப்படி போயிட போறோம். அப்ப இன்னும் கூட கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஆனாலும் இவங்க வந்து சொல்ற மாதிரி ஒரு 3 மணி நேரத்துல மெட்ராஸ்க்கு போயிடலாம், இத மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் கண்டிப்பா வந்து நடக்காது. கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் வந்து தோணுதே தவிர, அது எப்படிங்க வந்து அவ்வளோலாம் வந்து டிராஸ்டிக்கா டைம் சேவ் ஆகும். ஊர் டிராபிக்கே இருக்கு இல்லைங்களா? பெங்களூர்ல இருந்து அந்த அவுட்டருக்கு வர்றதுக்கே நேரம் ஆகும். அதுக்கப்புறமா மெட்ராஸ் டிராபிக் வேற. ஸ்ரீபெரும்புதூர் வந்தாலே டிராபிக் ஸ்டார்ட் ஆயிடுது. வீக்கோட்டா இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குதுங்களா? அப்ப இது என்ன ஊரு? கேஜிஎஃப் மெயின் ரோடு. ஆனா என்ன ஊர் தெரியல. இது யூகோட்டா. யூகோட்டாவா? 1 கிலோமீட்டர் இருக்குல்ல, நான் நிஜமாலுமே அப்படி ஒரு ஊர் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இத்தனை நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், யூகோட்டான்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டது. பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் போனோம்னா, பெங்களூர்ல இருந்து மாலூர் ரோடு வந்து நல்லா இல்ல. மாலூர் டு ஹோசூர் ரோடு போகவே முடியாது, அவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆமா, ஏன்னா லாரி டிராபிக் வேற. பட் நீ கொஞ்சம் ஒரு சுத்து, ஆனாலும் எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்துட்டு, எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து இங்க இந்த வீக்கோட்டா வரைக்கும் வந்து இப்போ ரோடு வரும். ரோடு வந்து லெஃப்ட்ல போனா பழம்நேரு திருப்பதி போகும், ரைட்ல போனா வந்து கிருஷ்ணகிரி போகும். குப்பம் வராதுன்னு நினைக்கிறேன். குப்பம் வராதா தெரியல. குப்பம் வரும், குப்பம் வருமா வராதுன்னு டவுட். ரைட்ல போனோம்னா கிருஷ்ணகிரிக்கு போகும். கிருஷ்ணகிரிக்கு போயிட்டோம்னா அது வந்து ஈஸியா இருக்கும் ரோடு. இதுல ரைட்ல போனோம்னா டைரக்டா வந்து கிருஷ்ணகிரி போகும். ரோடு நல்லா இருக்கும். ஸோ டிராஃபிக்கும் அவாய்ட் பண்ணலாம். பிளஸ் நல்ல ரோடு வேணும்னா இந்த ரூட்ல வரலாம். வீக்கோட்டா வந்து வீக்கோட்டால இருந்து கிருஷ்ணகிரி போய், கிருஷ்ணகிரில இருந்து சேலம், கோயம்புத்தூர் போகலாம். பட் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் டைம் இருக்கு, சுத்துதான். அதனால நான் சொல்றேன், கொஞ்சம் டைம் இருக்கு, பெட்டர் ரோட்ல போனா போகலாம்னு நினைக்கிறவங்க இந்த வழியை செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட். இல்ல, உனக்கு ரோடு நல்லா இருந்து டிராபிக் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா டைம் சேவ் ஆகும். ஒரு 20 கிலோமீட்டர் ஜாஸ்தி வரும். இந்த 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா பெங்களூர் டிராபிக்ல அந்த சர்ஜாபுரா இது சாரி அந்த என்ன ரோடு, சில்க் போர்டு டிராபிக், அங்க போய் ஹெல்ட் ஆகி ஸ்லோ ஆகிறதுக்கு பதிலாக போயிட்டே இருக்கலாம். இன்னொன்னு தனியா இருக்கும் ரோடு, நைட் டைம்ல நாட் அட்வைசபிள் கிடையாது. சனிக்கிழமை எவ்வளவு கூட்டம்.
நாட் அட்வைசபிள்லாம் கிடையாது. நல்லா எப்பவுமே டிராஃபிக் இருக்கும் அந்த ரோட்ல. ஆமா இந்த ரோடு ஆமா. இங்கெல்லாம் நல்லா ஸ்கை கிளியரா இருக்கு, கிளவுடியாலாம் இல்ல. அழகா வளைஞ்சு போகுது இந்த ரோடு. மேல கிளவுட்ஸ் சூப்பரா இருக்கு வியூ பார்க்க. நல்லா அமைதியா இருக்கு இந்த இடம். அதனால சும்மா 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 நின்று வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு இறங்கி இருக்கோம். இந்த கோயில் ரொம்ப அழகா இருக்கு. கிராமத்து கோயில், என்ன கோயில் தெரியல, ஆஞ்சநேயர் கோயிலுங்க. ஆஞ்சநேயர் கோயில் போல இருக்கு. என்ன கோயில் தெரியலன்னு, இவ்வளோ ஆஞ்சநேயர் இருக்கு. குட். இந்த மலைகள்லாம் எப்பவுமே பிரம்மாண்டம் இல்ல, இயற்கை தான் பிரம்மாண்டம் இல்ல. மலையாகட்டும் பீச் ஆகட்டும் எதுவுமே ஒரு பெரிய ஹியூஜ் ஏரியா வந்து பாக்குறப்ப படு பிரம்மாண்டமா இருக்கு. இதோ இது இந்த வேலி எல்லாம் இப்ப வரப்போகுது, அது கூட ஃபுல்லு பிரம்மாண்டம் தான். செம்மையா இருக்கு. நம்மளை சுத்தி நிறைய அழகான இடங்கள் இருக்கு. இயற்கை அழகுனா நாம ஏதோ ஊட்டி கொடைக்கானல் தான்னு நினைக்கிறோம். ஆனா இத மாதிரி பல இடங்கள் நம்ம பக்கத்திலேயே இருக்கு. நாம தான் அதை கவனிச்சு ரசிக்கணும். இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டா எப்பவும் உற்சாகமா இருக்கலாம். இதாங்க நான் சொன்ன கவுண்டின்யா வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதை பத்தின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் வே வீடியோல போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பார்க்காதவங்க பாருங்க. கவுண்டின்யா ஃபாரஸ்ட், பேர்னாம்பட் காட்டு, பழமனேர் ஃபாரஸ்ட், பேரு எதுவா இருந்தாலும் இது என்னோட ஃபேவரட் பிளேஸ்.
இந்த தடவை பிரேக்ஃபாஸ்ட் கூட வீட்லயே செஞ்சுட்டு கிளம்பிட்டோம். அதனால வீட்டுல கிளம்பினது ஒரு பிரேக் எடுத்துட்டு போகலாம், ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு போகலாம். எத்தனை மணிக்கு கிளம்பினோம் வீட்டுல? 8:30. 8 மணிக்கு 8 o'clock வீட்டுல கிளம்பினது. இப்ப டைம் 10:30. 2.5 hours எக்ஸ்பிரஸ் வேல வந்ததுனால டீசல் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் நிறுத்தினோம். அது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குமா, அவ்வளவுதான் ஆச்சு. ரொம்ப 10 நிமிஷம் ஆச்சு. போன தடவை இந்த சிலிகுரி கஃபே ட்ரை பண்ணோம், இந்த தடவை இந்த வெஸ்டர்ன் கஃபே ட்ரை பண்ணலாம். திறந்துதான் இருக்கு, திறந்துருக்கு. எப்படி இருக்கு பார்க்கலாம். Hey. ரெண்டு காஃபி கொடுங்க. கிளீனா இல்லைங்க, அதனால அந்த சேர்ல உட்காந்துக்கலாம். அங்க உட்காந்து Enggak sih, Brua. Dikasihnya Bruana. Bru tapi ya. Shaker normal enggak?
நாம வீக்கோட்டால இருந்து போறப்ப குடியாத்தம் வழியா மாதனூர் போய் சென்னை ஹைவே பிடிக்கலாம். தட் இஸ் வாலாஜா டோல் வரைக்கும் சொல்றேன். அது 121 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 2.25 மணி நேரம் ஆகுது. ஊர் டிராபிக் இருக்கும். பட் அதுக்கு பதிலா ரைட்ல குடியாத்தம் திரும்பாம நேரா பைபாஸ்ல போனா காட்பாடி ஜங்ஷன்ட்ட போய் சேர்ந்துடலாம். அங்க இருந்து வேலூர் போய் போகலாம். இல்ல அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்னா திருவலம் போய் வாலாஜா ஊர் வழியா போய் சென்னை ஹைவேஸ்ல சேர்ந்துடலாம். தட் இஸ் ஒன்ஸ் அகைன் வாலாஜா டோல் தான் சொல்றேன். அது 115 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 2.5 மணி நேரத்துல போகலாம். பள்ளிக்கொண்டா டோல் வராது, ஒரு டோல் மிச்சம். இதெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ். டிராவல் பண்றப்ப நம்ம இஷ்டங்க. அப்பப்ப இருக்கிற மூடுக்கு தகுந்த மாதிரி ரூட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நாம இந்த இடத்துல தாங்க வந்து இப்ப திரும்பணும். இப்ப குடியாத்தம் போய் பள்ளிக்கொண்டா மாதனூர் அது மாதிரி போறதா இருந்தா நம்ம ரைட்ல திரும்பி போகணும். இல்ல இப்ப காட்பாடி போய் போகலாம்ங்கிறதுனால நேரா வந்து போக போறோம். ஆனா இந்த இடத்துல தான் அந்த டிவியேஷன் வந்து வருது. காட்பாடி வழியா போயிடும். குடியாத்தம் பைபாஸ் வழியா காட்பாடி போறப்ப வழியில கேஏ மோட்டூர், கேவி குப்பம், லத்தேரிலாம் வருது. ரூட்டும் நல்லா இருக்கு. நான் இந்த ரூட்ல இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆனா வெங்கடேஷ்க்கு இந்த பக்கம்லாம் நல்லா அத்துப்படி. வேலூர்ல இருந்து பைக்ல இந்த பக்கம்லாம் தான் அதிகமா சுத்திட்டு இருப்பாங்க. இந்த ஊர் பேர்ல அவங்க சொல்லி கேட்டிருக்கேன். பட் இப்பதான் வரேன். இந்த ஜூஸ் கடை தாங்க. இந்த கிரேப் ஜூஸ் சூப்பரா இருக்குங்க. இந்த கிரேப் ஜூஸ் வேற எங்கேயும் அந்த மாதிரி டேஸ்ட் இருந்தது. இங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் இங்க போற வழியில இந்த வழியா வந்தாலும் நின்று ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு. நீங்க இந்த வீடியோ பார்க்குற யார் வந்து இந்த பக்கமா வந்தாங்கன்னா இந்த ஜூஸ் கடையில வந்து ஜூஸ் குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் சொல்லுங்க எப்படி இருக்குன்னுட்டு. இது காட்பாடியில இருந்து சித்தூர் போற ரோடு. காட்பாடி ஆந்திரா. அதான் காட்பாடியில இருந்து சித்தூர். ஆந்திரா. ஆமா ஆமா. ரைட்ல போனா டுவர்ட்ஸ் தமிழ்நாடு. இது
ரைட்ல போய் வேலூர் வரும். வேலூர்ல இருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து இதுக்கு போகணும். இப்போ லெஃப்ட்ல வந்து திருவளம் ரோடு வந்து திரும்புது. அது திரும்பி நேராக ராணிப்பேட்ல போய் ஜாயின் பண்ண மாதிரி போக போகிறோம். இப்போ யூஸ்வலாக எல்லாரும் வந்து வர்றது ஈவன் அந்த அது என்ன ராணிப்பேட்டை ரயில்வே ட்ராக் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால டைவர்ட் பண்ணி விட்டதுனால வர்றப்ப கூட இப்போ சித்தூர் வழியாக வர்றப்ப காட்பாடி வழியாக வந்து நேராக வந்து போகிற இதுதான் வந்து இருக்கு. எல்லாரும் மோஸ்ட்லி வர்ற ரூட்டு. பட் நாங்க இப்ப லெஃப்ட்ல வந்து திரும்ப போறோம். லெஃப்ட்ல ராணிப்பேட்டை போர்டு போட்டிருக்கு பாத்தீங்களா, அதனால அங்க வந்து திரும்பி திருவளம் வழியா ரோடும் வந்து நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு டிராபிக்கும் வந்து இருக்காது. அதுதான் இந்த இதுல நம்ம புதுசா இல்ல, ஏற்கனவே போயிருக்கோம் அந்த ரூட்ல. இருந்தாலும் அந்த ரூட்டை இந்த வீடியோல வந்து காட்டலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வர்றது தான் V8ங்கிற வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஃபேமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் நம்ம திருவளம் வந்தாச்சுங்க. லெஃப்ட்ல போனா சித்தூர், ரைட்ல போனா வாலாஜா. இது நார்மலா பெங்களூர்ல இருந்து சித்தூர் வழியா சென்னைக்கு வர்ற ரூட்டு.
அமிர்தால சாப்பிட்டு போயிடலான்னு நினைச்சோம். ஆனா மணி இப்ப 12:30 தான் ஆகுது. அதனால வாலாஜா ஆரியபவன் போயிடலான்னு இருக்கோம். ஹை, புது பாலம் திறந்தாச்சு. போன தடவை நாங்க வந்தப்ப கூட ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த புது பிரிட்ஜை பார்த்த உடனே குஷியாகி ஏறி வந்துட்டோம். அங்கே வராமல் அங்கே ரைட்டில் சர்ச்சுக்கிட்ட திரும்பி போயிருந்தா இவ்வளோ டிராஃபிக் இருந்திருக்காது. ஓரளவு ஃப்ரீயாக போய் ஹைவே வந்து பிடிச்சிருக்கலாம். புது பிரிட்ஜுன்னு பார்த்த உடனே ஏறிட்டோம். நல்லா டிராஃபிக்காக இருக்குது, ஊர் டிராஃபிக்கு. ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்த வாலாஜா டோல் வந்து சேர்ந்துட்டோங்க. இப்போ கரெக்டாக டைம் மதியம் 1 மணி. டோல் தாண்டி ஆரியபவனில் லஞ்ச் சாப்பிட்டு போயிடலாம். லஞ்ச் முடிஞ்சுதுங்க. ஆரியபவன் வாலாஜா ஆரியபவனில் லஞ்ச் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் யோசிக்கிறது புரியுது, என்னடாவ எல்லாத்தையும் விழுந்து விழுந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காட்டிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதை மட்டும் அப்படியே நைஸாக ஸ்கிப் பண்ணிட்டா நினைக்கிறீங்க. அதெல்லாம் காட்டவே இல்லைங்க. காரணம் என்ன, நாங்கள் சீக்கிரமாக வந்து போகணும் இன்னைக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ட்ரிப்பு மெட்ராஸ்க்கு போயிட்டு
நாங்கள் டின்னர் டைம் கிராஸ் பண்ணால் கண்டிப்பாக இங்கே தான் வந்து பண்ணுவோம். இன்னொரு தடவை அந்த ஹோட்டலுக்கு போகிறப்ப அங்கே ஹோட்டல் உள்ளே வந்து வீடியோ எடுத்து போடுறேங்க. ஓகேங்க, ஸோ மெட்ராஸ் வந்தாச்சு. மெட்ராஸ்ல இப்ப பைபாஸ் ரோட்ல வந்து போயிட்டு இருக்கோம். பூத்தமல்லி பைபாஸ்ல வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரூட்டை பத்தி, கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே அண்ட் ரோட் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே ஒரு ஐடியா வந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ என் சேனலை இது வரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். பை.